ஒவ்வொரு மனிதனும் எந்த நாட்டில் பிறந்திருக்கிறானோ அதுதான் அவனுக்கு தாய்நாடு. நம் முன்னோர்கள், நம் பெற்றோர்கள், நாம பிறந்தது அதுதான் நமக்கு தாய்நாடு. அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாய்நாட்டை நேசிப்பது கட்டாயம். ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லியிருக்காங்க, தாய் நாட்டை நேசிப்பது ஈமானின் ஒரு பகுதியாகும், அதாவது இறை நம்பிக்கையின் ஒரு பகுதியாகும் சொல்லியிருக்காங்க. அப்ப குறிப்பாக இஸ்லாமியர்களா இருக்கக்கூடிய மக்கள் ஒரு முஸ்லீமா இருக்கணும், ஒரு இறை நம்பிக்கையாளனா இருக்கணும்னு சொன்னா அவன் எந்த சூழ்நிலையிலும் எந்த நாட்டில் பிறந்திருக்கிறானோ அந்த தான் பிறந்த தன்னுடைய சொந்த நாட்டை, தன்னுடைய தாய் நாட்டை அவன் நேசிப்பது அவன் மீது கடமை. சரியா? அவன் எந்த நாட்டில் பிறந்திருக்கானோ அந்த நாட்டை அவன் நேசிக்கணும். அதை விட்டுட்டு இல்ல நான் முஸ்லீமா இருக்கிறேன் அதனால இஸ்லாமிய நாட்டை தான் நேசிப்பேன்னு சொன்னான்னா அவன் என்ன இல்லை, அவனுடைய ஈமான் இறை நம்பிக்கை பூரணமாகாது. இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம இந்திய திருநாட்டில் பிறந்திருக்கோம்னு சொன்னா நாம இந்தியாவை நேசிக்காத வரை நம்முடைய ஈமான் பூரணமடையாது என்பதில் சந்தேகமே இல்லை.